ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்முன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்மில் எப்படி டைம் லிமிட் செட் பண்ணி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு குயிஸ் காம்படிஷனுக்கான அந்த கொஸ்டினுக்கு தான் நான் டைம் செட் பண்ண போகிறேன். இப்போ அந்த கொஸ்டினை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு டெஸ்ட்டை ஆன்லைன் மூலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதையும் என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் 3 டெஸ்ட் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஆன்லைன் 1 மார்க் டெஸ்ட் அப்படிக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கு தான் நான் டைம் லிமிட் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் மல்டிபிள் டெஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் டைம் லிமிட் கொடுக்கணுமோ அந்த டெஸ்ட்டை கரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பேஜ் நமக்கு லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இந்த ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் 25 கொஸ்டின் இந்த டெஸ்ட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 25 கொஸ்டினுக்கும் நான் 15 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கூகுள் ஃபார்மில் நார்மலாக கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கூகுள் ஃபார்மில் டாப்பில் நம்ம கீழே நம்முடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். டாப்பில் உங்கள் டெஸ்ட்டுக்கான டைட்டில் இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது தீமு, ப்ரிவ்யூ, செட்டிங்ஸு, சென்டு அண்டு இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். இது மாதிரி இந்த ஆப்ஷன்ஸில் இந்த 3 டாட் இதை மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். இந்த மோர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சம் அதர் ஆப்ஷன்ஸ் இதில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ் அப்படின்னு கூட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப் ஸ்டோர் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஸ் அப்படின்னு கூட இந்த இடத்துல உங்களுடைய ஹெசரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நார்மலாக நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைமர். இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. அண்ட் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஃபார்ம் டைமர் அப்படி கூட இந்த அப்ளிகேஷனில் எந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கும். நார்மலாக நீங்கள் கூகுள் ஃபார்ம் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான அந்த கொஸ்டின் எந்த மெயிலில் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயிலையே இங்கே என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த பேஜ் நமக்கு லோட் ஆகிட்டு நமக்கு சம் பர்மிஷன்ஸ்க்கு அலோ கேட்கும். அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அலோ கொடுத்துக்குங்க இதில். ஸோ இது மாதிரி அலோ கொடுத்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைமர் ஹேஸ் பின் இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பாருங்கள், ஃபார்ம் டைமர் ஹேஸ் பின் இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்துடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு இருக்கும். ஸோ டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஸ்டோர் இதையும் நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு டைம் லிமிட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த ஆட் ஆன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் ஆன் பேக் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நார்மலாக இங்கே அவைலபிளாக இருக்காது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எத்தனை ஆட் ஆன்ஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அது எல்லாமே நமக்கு இதுக்குள்ள ஷார்ட்கட்டாக இங்கே உட்காந்துருக்கும். இதில் நம்ம எடுத்த ஒரு ஆட் ஆன் பேக் எது அப்படின்னா இந்த ஃபார்ம் டைமர் அப்படி கூட இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க, கான்ஃபிகர் அப்படி கூட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைமர் நமக்கு இந்த பேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எனேபிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனேபிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஃபார்ம் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதாவது கண்டினியூ டு ஃபார்ம் டைமர், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஃபார்ம் டைமர் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது gclocked.com அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் இந்த பேஜ் நமக்கு ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். அகைன் இந்த இடத்துல கூகுளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த மெயில் ஐடியில் நம்ம கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மெயில் ஐடியை மறுபடியும் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணோம், அதே மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வச்சக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மெயில் ஐடி அதில் தான் நான் வந்து கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஃபஸ்ட் ஐடியை நான் என்ன பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூகுள் ஃபார்மில் நம்மளுடைய மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இதில் வந்து இருக்குது. இதில் எந்த டெஸ்ட்டுக்கு நாம் வந்து இப்போ டைம் லிமிட் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த மெயில் ஐடியில் நிறைய டெஸ்ட்டுக்கு வந்து நான் டைம் லிமிட் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த டெஸ்ட்டோடைய டாபிக் இந்த இடத்துல கிளியராக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கூகுள் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய இந்த இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா அதாவது அந்த பேஜை நான் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அதாவது செட்டப், டெஸ்ட் லிங்க்கு, கூகுள் ஃபார்ம், யுவர் ஃபார்ம்ஸு அண்ட் கூகுள் கிளாஸ் ரூம் அண்ட் ஷேர் ஆப்ஷன், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் இதில் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட் கான்ஃபிகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ டைம் வந்து இதுக்கு செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து டைம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இங்கே டிஃபால்ட்டாக 45 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைம் வந்து இதில் கொடுக்க போகிறேன். ஸோ 15 மினிட்ஸ் இங்கே வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து ஹவரில் இருக்கா இல்லை மினிட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. நார்மலாக மினிட்டில் தான் இருக்கும். ஸோ 15னா 15 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆஃப்டர் டைம் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். அதாவது இந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த டெஸ்ட்டை அவங்க கண்டினியூ பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணோம். நம்ம டைம் லிமிட் கொடுக்குறதே இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமர் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து அதாவது இந்த டெஸ்ட்டோடைய லிங்க் வந்து எனேபிள் இருக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி கரண்ட் டேட்டை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கேலண்டர் ஐக்கனை இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா இதில் வந்து இன்றைக்கி டேட் வந்து 20 அண்ட் நான் இதை செட் பண்ணக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்கன்னா 7:13 PM நான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டைம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ, சப்போஸ் நாளைக்கு டேட் அப்படின்னா நாளைக்கு டேட்டில் எந்த டைம்ங்கிறத நாளைக்கு அதிலே செட் பண்ணிக்கோங்க. அண்ட் என் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நார்மலாக 24 ஹவர்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை வந்து 12 ஹவர்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை வந்து 1 ஹவர்லேயே இந்த டெஸ்ட்டை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் அது உங்களுடைய தாட்டை பொறுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு 1 ஹவரில் இந்த டெஸ்ட்டு முடிகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை பண்ணுறேன். இப்போ வந்து 7:13 8:13 இந்த டெஸ்ட்டு முடிகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது லோகோ உங்களுடைய பிராண்டிங் லோகோ ஏதாவது செட் பண்ணால் தான் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த டெஸ்ட் பேஜுடைய கலர் பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே அதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த கலரில் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கலரை ஓகே கொடுத்துக்குங்க. அண்ட் தென் அதில் அப்பேறக்கூடிய டெக்ஸ்ட்டுடைய கலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கலரை நாமளே இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் செட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி அந்த கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, கலர் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து டெஸ்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லிங்க் வந்து கிளிப்போர்டில் காப்பி ஆகிடும். இப்போ இந்த லிங்க் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை ஜிமெயிலில் இல்லை வேறு ஏதாவது ஒரு மீடியா மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எனேபிள் ஆகும். அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் வெப் மூலமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் ஐடியை நம்ம வந்து லாகின் பண்ணி அது மூலமாக நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் லிங்க் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு புது பேஜை நான் வந்து க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல அந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணேன். அதாவது நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா இப்போ இந்த பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு எந்த வெப்சைட்டில் வருதுன்னு பாருங்கள், ஃபார்ம் டைமர் அப்படிங்கிறதுல test.gclocked.com அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக இந்த கூகுள் ஃபார்ம் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த கலர் வந்து ரெட் கலர் கொடுத்தோம். அண்டு அந்த டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணோம் இல்லையா, இது மாதிரி வந்துருக்கு. உங்களுக்கு எந்த கலர் அண்டு பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜ் நமக்கு எப்படி விசிபிள் ஆகுதோ இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அனுப்பக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு இந்த பேஜ் லோட் ஆகிட்டு நம்ம இந்த கூகுள் ஃபார்முடைய டைம் வர வந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த 15 மினிட்ஸ் டைம் அதிலேருந்து ஒரு செகண்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் இந்த டைமுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டினையும் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி கரெக்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்டு அவங்க செட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் சப்மிட் அப்படிக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு நார்மலாக தெரியும். இந்த ஆப்ஷனை வந்து இந்த டைம் முடியறதுக்குள்ளே அவங்க வந்து சப்மிட் கொடுத்துருக்கணும்.
அப்படி சப்போஸ் இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து முடிஞ்சதுக்கப்புறமும் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய டெஸ்ட் வந்து நமக்கு அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. அவங்க அட்டன் பண்ண அந்த டெஸ்ட்டே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடிஞ்சாலும் முடியாட்டியும் சப்மிட் ஆப்ஷனை வந்து அவங்க கொடுத்துடணும் அப்படிங்கிறத நம்ம கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரிமைண்டிங் வந்து அங்கே வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே வார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பெல் ஐக்கானில் வார்னிங் கொடுக்கும். ஸோ அவங்க அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த லிங்க் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து இதில் நீங்கள் வந்து ஜிமெயில் உங்கள் பிசியில் வந்து லாகின் பண்ணி, அதாவது ஜிமெயிலில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் வெப் பேஜ் வந்து நமக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சேனல் டைட்டிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க்கை கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் டைமர் 2 லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் இதை வந்து சென்ட் கொடுத்துடலாம். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெஸ்ட்டுக்கு நார்மலாக உள்ளே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நார்மலாக அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ தான் கூகுள் ஃபார்மில் டைம் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தொடர்ந்து பெற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.